ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம் அதிகரிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்துக்கான நிதியுதவியை அமெரிக்கா நிறுத்தியதை அடுத்து ஆப்கானிஸ்தானில் லட்சக்கணக்கான மக்கள் பசி மற்றும் குளிரால் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மத தீவிரவாதத்தாலும் பொருளாதார நெருக்கடியாலும் ஆப்கானிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் தலிபான்களின் ஆட்சிக்கு பிறகு அமலுக்கு வந்த சமூக கட்டுப்பாடுகளால் நிலைமை மேலும் சிக்கலாகியுள்ளது. ஆப்கான் மக்களில் சுமார் 2.3 கோடி, அதாவது அந்த நாட்டின் மக்கள் தொகையில் பாதி பேர் உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளதாக கடந்த 22ஆம் தேதி செஞ்சிலுவை சங்கத்தின் சர்வதேச குழு ஒரு கட்டுரை மூலம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாடுகளின் உதவியுடன் உலக உணவு திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கான் மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவிகளை வழங்கி வந்தது. இந்த நிலையில் இந்த திட்டத்துக்கான நிதி உதவியை அமெரிக்கா தற்போது நிறுத்திவிட்டது. இதையடுத்து மிகுந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ள உலக உணவு திட்டம் ஆப்கானிஸ்தானில் 1.7 கோடிக்கும் அதிகமான மக்கள் தற்போது குளிர்காலத்தில் குளிரோடு பட்டினியையும் எதிர்கொண்டு வருவதாக கடந்த வாரம் எச்சரித்திருக்கிறது. ஆபத்தான நிலையில் இருக்கும் மக்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 30 லட்சம் அதிகரித்திருப்பதாகவும் அங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலிபான்களின் ஆதிக்கம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு சென்ற ஆப்கான் அகதிகளில் பெரும்பாலானோர் அந்த நாடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டனர். இதன் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளில் 71 லட்சம் ஆப்கானிஸ்தானியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். தள்ளாடும் பொருளாதாரம், தொடர் வறட்சி, 2 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள், ஈரான், பாகிஸ்தான் நாடுகளில் இருந்து திரும்பிய மக்கள் ஆகியவற்றால் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ள நிலையில் உலக உணவு திட்டத்தின் உதவியும் பெருமளவில் குறைந்ததால் மக்களின் நிலை மேலும் மோசமடைந்துள்ளது. பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு தலிபான் அரசாங்கம் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகளால் ஏராளமான பெண்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிய ஐநா மனிதாபிமான தலைவர் டாம் பிளட்ஷர், நிலநடுக்கங்கள், மனிதாபிமான உதவிகளுக்கான அணுகல் குறைவு, வேலைக்கு செல்வதில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் என ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அதிர்ச்சிகளால் ஆப்கானிஸ்தானின் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். பல ஆண்டுகளில் சர்வதேச உணவு விநியோகம் இல்லாத அளவு முதல் குளிர்காலமாக இது பார்க்கப்படுகிறது. 2026இல் கிட்டத்தட்ட 2.2 கோடி ஆப்கானிஸ்தானியர்களுக்கு ஐநாவின் உதவி தேவைப்படும். நன்கொடையாளர்களின் பங்களிப்பு குறைந்ததால் எங்கள் அமைப்பு உயிர் காக்கும் உதவி மிகவும் அவசரமாக தேவைப்படும் 39 லட்சம் மக்கள் மீது கவனம் செலுத்தும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கடந்த ஆண்டு பற்றாக்குறை காலத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 56 லட்சமாக இருந்தது. அதாவது 56 லட்சம் பேருக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த ஆண்டு இத்தகைய உதவிகள் 10 லட்சம் மக்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் 2026ஆம் ஆண்டு குறித்து யோசிக்கும் போது உணவு பாதுகாப்பின்மை, சுகாதார தேவைகள், அடிப்படை சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என அந்த அறிக்கையில் வேதனை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.